எப்பவும் அப்படி தானே செய்கிறோம். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. வாடாப்பத்து மந்திரையன் எத்தனை? 4. பொருள் எழுதுங்க. இறைவன் முப்புறத்தை எரித்தவன், முப்புறத்தை எரித்தவனே எனக்கு வேறு பற்று இல்லை. தில்லையில் இருப்பவனே சிவலோகத்தின் தலைவனே இந்த மந்திரம் நடத்தின ஞாபகம் வருது எனக்கு. சிவலோகத்தின் தலைவனே, திருப்பெருந்துறையில் எழுந்தருளியவனே, இந்த மந்திரம் நடத்தின ஞாபகம் வருது. இருவர் உன்னை தேட முயன்று இதே கான்செப்ட் முன்னால வருதுன்னு நினைக்கிறேன். இருவர் உன்னை தேட முயன்ற போது கீழ் நடு மேல் இவற்றை ஊடுருவி, இந்த கான்செப்ட் முன்னால வருது. ஊடுருவி முதலும் முடிவும் தோன்றா நிலையில் இருந்தாய். அந்த அம்மா சொன்னா பார்த்தீங்களா, அந்த வையாபுரி ஐயா மாணவர் ஞானமே வடிவமாக, அதை இதில் சேர்த்துக்கிடணும். அந்த முதலும் முடிவுங்கிறது சொரூபம், ஞானமே வடிவமாக இருக்கும். இதையெல்லாம் இறைவன் அடிமுடி தோன்றாதபடி இருக்கிறான். இது அவன் வல்லமை. இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன், உன்னிடம் வருகை என்று என்னை அழைப்பாயாக. வல்லை என்றால் விரைவு என்று பொருள். அரக்கர் வேறு, அசுரர் வேறு. வல்லை விரைவு, விரைவு ஸ்பீடு. அரக்கர் வேறு, அசுரர் வேறு. ஆனாலும் நாம் இரண்டையும் சேர்த்து தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு உரை கொடுத்துருக்காங்க. அன்றுன்னா பண்டை காலத்தில், புராண காலத்தில். வல்லையாய், வல்லையாய்னா வலிமை உடையவன். ஒவ்வொரு கான்செப்டா பார்ப்போம். வலிமையுடைய அசுரர்களின் முப்புறத்தை எரித்தான். அதாவது இறைவன் உண்ட விஷத்தை பற்றி சொல்லும்போது, முன்னீர் நஞ்சு அமுது உண்டாயின்னு இப்போ சமீபத்தில் படிச்சோம் தெரியுமா? முன்னீரில் தோன்றிய விடத்தை உண்டாய், பண்டிதமணி. அதுக்கு என்ன விளக்கம் சொன்னோம்? பாம்பு ஒருத்தனை கடிச்சதுன்னா யாரை கடிக்கிறானோ அவன் தான் ஜாகிறான். ஆனால் கடலில் தோன்றிய விடம் எல்லாரையும் கொல்லும். அதனால தான் என்ன விடம்னாரான்? முன்னீர் விடம். அந்த கடலில் தோன்றிய விடம்னு சொன்னதில் இன்னொரு செய்தி இருக்குது. என்னதுன்னா, அவ்வளோ பெரிய கடலில் தோன்றிய விடம் வலிமை உடையதுன்னு சொன்னாதான் அதை சாப்பிட்ட இறைவனும் வலிமை உடையவன். அதே தான் இங்கே அசுரர்கள் வலிமை உடையவர்னு சொன்னாதான் அதை அந்த முப்புறத்தை எரித்த யாரும் வலிமை உடையவன்? இறைவனுடைய. ராமன் வலிமை உடையவன்னா ராவணனை யாரா இருக்கணும்? ராவணனை டாப்புக்கு கொண்டு போய் தான் ராமன் கொன்னான்னு சொல்ல முடியும். ராவணனை ஒரு டம்மி பீஸா காட்டி யார் கொன்னான்னு சொல்ல முடியாது. கிராமங்களில் செத்த பாம்பு அடித்த கதை மாதிரி ஆயிரும். அதனால தான் சைவம் அந்த அரக்கர்களை யாருங்கிறது வலிமையுடைய அரக்கர்னு சொல்லும். யாரோ ஒருத்தரை கொண்டுடல. இப்போ நாம் பாகிஸ்தானுக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம்னா ஒரு வகையில் அது ஒரு பெரிய வெற்றின்னு சொன்னாலும், உண்மையில் பாகிஸ்தானுடைய நிலப்பரப்போடும் அதனுடைய பொருளாதாரத்தோடும் மக்களத்தோடும் ஒப்பிட்டால் அது ஒரு பெரிய வெற்றியே கிடையாது. ஒரு சாதாரண இதுதானே நம்ம அரசு நினைக்குது. இதே பெரிய நாடுகள் நிறையா இருக்குது.
ரஷ்யா இருக்குது, சைனா இருக்குது, பெரிய பெரிய நாடுகள் நிறைய இருக்குது. பாகிஸ்தான் நம்ம நாட்டிலேருந்து பிரிஞ்சு போன ஒரு சின்ன நாடு தான். அதை வென்றதை நம்ம கொண்டாடுறோம். ஆனால் உண்மையில் அது இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான். நமக்கு சமமான எதிரி யார் கிடையாது. ஆமாம், இந்தியா வலிமையில் 4வது இடத்துல இருக்குது உலகத்தில். பாகிஸ்தான் 15வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல இருந்துக்கிட்டு யார் அடிச்சிருக்கிறோம்? 15வது இடத்துல இருக்கிறவங்கள அடிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இதுதான். அப்போ இந்த வலிமைங்கிறது எங்கேருந்து தோன்றுறது? அதனால தான் இந்தியா இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டது. பாகிஸ்தானை வென்றதை ஒரு சாதாரணமாக இந்தியா பெரிய வெற்றியாக தன்னை புகழ்ந்து கொள்ளலை. காரணம் என்னென்னா, நம்ம லெவலுக்கு அவங்க சாதாரணம். அப்படி நம்ம லெவலுக்கு சாதாரணமான ஒன்றை நம்ம கொண்டாட முடியாதுல்ல. அதனால தான் யாரை என்ன ரக்கர்னார்? வல்லைவாழ ரக்கர்னார். அவர்களும் வலிமை உடையவர்கள், அவர்களும் வலிமை உடையவர்கள். இப்போது ஒரு கல்லூரி பசங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டான்னா அதை ஏற்றுக்கிடலாம். ஒரு கல்லூரி பையனுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் 6வது பையனுக்கும் சண்டைனா எப்படி இருக்கும்? கல்லூரி பசங்க 5-6 பேர் சேர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 6வது பசங்க ஒரு 5-6 பேர் அடிச்சு விட்டானா எப்படி இருக்கும்? அது ஏற்றுக்கிடுவோமா நம்ம? புரியுதா? வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து. வள்ளுவர் சொல்கிறார், வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து. அந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னை விட மெலிஞ்சவனை வந்தால் நொங்கு நொங்குன்னு அடிக்கிற, உன்னை விட வலிமைன்னு வந்தான்னா ஐயா சாமி விட்டுருங்கன்னு கும்பிடுற அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். உனக்கு வலிவன் முன்னால் நீ எப்படி அடங்குறியோ அதே மாதிரி உனக்கு எளியவன் முன்னால் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கிற. ஃப்ளாஷ்பேக்கு போங்கிறார். உன்னை விட பெரிய ஆளை பார்த்தா நடுங்கிற, உன்னை விட சின்ன ஆளை பார்த்தா பந்தா விடுற, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கப்பா அப்படிங்கிறார். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து. இப்போ நான் ஒருத்தருக்கு 1000 ரூபா கடன் கொடுத்துருக்குறேன். 10 வட்டி, 1000 ரூபாய்க்கு 100 ரூபா எனக்கு தரணும். அவனை நடு ரோட்டில் சட்டையை பிடிச்சி எடுத்து சண்டையை போடுறேன். அடுத்த தெருவுக்கு போகிறேன், அங்கே 1 லட்ச ரூபா எனக்கு கடன் கொடுத்த ஒருத்தன் வர்றான். அவன் என்னையும் அதே மாதிரி பண்ணுறான். இப்போ நான் என்ன யோசிக்கணும்? 1000 ரூபாய்க்கு என்ன ஆட்டம் ஆடணும். ஆனால் அங்கே நம்ம கையை கட்டி நிற்கிறவங்க யோசிச்சா யாருக்கிட்ட ஆட மாட்டோம். இதுதான் இந்த வலிமையின்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். புரியுதா? அதை இதில் வைத்து சொன்னார். வல்லைவாளர்கள் புறமறித்தானே. ஒரு கான்செப்ட் கிடைச்சா அதை எத்தனை கோணத்தில் பார்க்க முடியும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் திருமுறை பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் லைஃப் லாங்கு யாரை சார்ந்திருப்பீங்க? உரையை சார்ந்திருப்பீங்க. உரைக்கு வெளியே உங்களால் போகவே முடியாது. ஈரோட்டை நான் சொன்னேன்ல, திருமுறை பேசுபவனுக்கு என்ன ஆற்றல் இருக்கணும்? உரை எழுதுகிற ஆற்றல் இருக்கணும். அதை இதில் சொன்னார். பிறகு எனக்கு வேறு பற்று இல்லைங்கிறது பதிகமே என்னது தான். இந்த பதிகத்தை நான் சுருக்கி சொல்லியிருக்கிறேன். பற்று விட்டவனுக்கு வீடு பேர், அவ்வளோதான். இந்த பதிகம் எழுதப்பட்ட நோக்கமே அதுதான். பற்று விட்டவனுக்கு மோட்சம் உண்டு, பற்று விடாதவனுக்கு கிடையாது, அவ்வளோதான். அதுதான் அதில் சொல்கிறார். தில்லையில் இறைவன் இருக்கிறார்னு ஏன் சொல்கிறாருன்னா, இறைவன் ஐந்தொழிலில் அருளல் ஒரு தொழில். 5 தொழிலில் என்னது ஒரு தொழில்? அருளல் ஒரு தொழில். மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு அந்த மந்திரத்தை இதில் பொறுத்துனீங்கன்னா புரிஞ்சிடும் ஏன் தில்லை வருதுங்கிறது புரியும். தில்லையை ஏன் சொல்கிறாங்கிறதுக்கு நீங்கள் அந்த வெண்பாவை பொருத்தணும். மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய் அமைக்கி நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான். அப்போ நடராஜர் அங்கே உள்ளே ஏன் கொண்டு வர்றாருன்னா, நடராஜர் தான் நமக்கு இந்த பற்றுகளை நீக்கணும், அவர் தான் இந்த மும்மலங்களை நீக்கணும். அதனால தான் யார் மேலே வச்சு சொல்கிறாரு? நடராஜர் மேலே வச்சு இந்த செய்திகளை நடராஜர் தான் மாயையை நீக்கணும், வினையை நீக்கணும். வினை மாயை நீங்காமல் எது போகாது? பற்று போகாது. நடராஜரை முன்னிறுத்துறதுக்கான காரணத்தை இப்போ தான் சிந்திக்கிறோம். எல்லா மந்திரத்திலும் நடராஜர் வர்றாரு, ஆனால் நம்ம இப்போ தான் சிந்திக்கிறோம். அந்த உண்மை விளக்கத்தில் அது கடைசி மந்திரங்கள், நடராஜ மந்திரங்களை எல்லாம் இணைக்கணும். 2-3 மந்திரங்கள் கடைசியில் வரும். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து ஆனந்தமான இடத்தை தங்கியிடும் ஆனந்தம் உண்டு இருந்து அப்படின்னு ஒரு மந்திரம் வருதில்ல, அதையெல்லாம் பொருத்தணும். அதுக்காக தான் நடராஜரை சொன்னார், சிவலோக மன்னன் என்பது வீடு வேறு தருபவன் அவன் மட்டும் எழுதியிருக்கிறோம். திருப்பெருந்துறை குருவுக்கான குறிப்பு. அயன்மால் தேடி காணாமைக்கு என்ன காரணம்? அவர்களிடத்தில் இருந்த பக்குவ குறைவு, அகங்காரம், அறியாமை, ஒரு தவறு நோக்கத்தில் இருந்தது. எதில் தவறு இருந்தது? நோக்கத்தில் தவறு இருந்தது. அந்த நெஞ்சு விடு தூதுங்கிற நூல், உமாபதி சிவாச்சாரியார் நூல் இருக்குது. அந்த நூலில் ஊர் அப்படின்னு ஒரு தலைப்பு வரும். முதல்ல நாடு வரும், பிறகு ஊர் வரும், தசாங்கம். அந்த ஊரில் இறைவனுக்கு ஊர் எதுன்னா ஆன்மா தான் ஊர்னு முடிச்சிடுறாரு. எதுதான் ஊர்? ஆன்மா தான் இறைவனுக்கு ஊர்னு முடிக்கிறார் உமாபதி சிவம்.
அவர் குடியிருக்கிறது எங்கே? ஆன்மாக்கள் கூட தான் குடியிருக்கிறார். அதுதான் ஒரு சொந்த ஊர் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல ஒரு செய்தி உமாபதி சிவன் எழுதியிருக்கிறாரு. இறைவன் நாடி அடையப்படுபவன் அல்ல, இறைவன் தேடி அடையப்படுபவன் அல்ல, இறைவன் நாடி அடையப்படுபவன். இறைவனை தேடி அடைய முடியாது, விரும்பி தான் அடைய முடியும். தேடுதல் மட்டுமே இறைவனை தருவது. தேடுதலும் இருக்கணும், விருப்பமும் இருக்கணும். அயன்மால் இடத்துல தேடுதல் இருந்தது, விருப்பம். சிவனுடைய உண்மையான பக்தி இருந்துச்சா? ஏனுங்க, கிருஷ்ணர் மேலே பாண்டவர்கள் 2 பேரும் கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டவர் தான், கௌரவர்கள் பாண்டவர்கள். ஆனால் கௌரவர்கள் கிருஷ்ணர் பார்த்த முறை வேறு, பாண்டவர்கள் பார்த்த முறை வேறு. புரியுதா? அப்போது இறைவனை அடைகிறதுக்கு எது 2 வேணும்? என்னதெல்லாம் வேணும்? தேடுதலும் வேணும், நாடுதலும் வேணும். என்ன சொல்ல போனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, தேடுதல் என்பதற்கு அதனால தான் அப்பர் சுவாமிகள் கவனமாக சொன்னார். தேடி கண்டு கொண்டேன் என் உள்ளேனர். அந்த என் உள்ளேங்கிறத இதில் விளக்குறாங்க. உமாபதி சிவாச்சாரியருடைய நெஞ்சு விடுதலில் விளக்குறாங்க. என் உள்ளேனுங்கிறது அங்கே அவங்க விளக்கலை. இப்போ நாம் ஒரு வார்த்தை எழுதிட்டோம், தேடக்கூடாது. நான் அப்புறம் தேடணும்ல சொல்கிறாரு. இப்போ உங்கள்கிட்ட யாராக்க நீங்கள் எங்கே போய் மைக்கு பிடிச்சி பேசுங்க, தேடக்கூடாது நாடா. அப்போ அப்புறம் எதுக்கு தேடி கண்டுபிடின்னு சொன்னார்? அவர் எங்கே தேடினார்? உள்ளே தேடினதான் சொல்கிறார். வெளியே ஏன் தேடக்கூடாது? அதையாவது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். வெளியே ஏன் தேடக்கூடாது? எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் தானே தேடணும். ஏனுங்க, இறை என்ற பொருள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் தானே தேடணும். எல்லா பக்கமும் இருக்கிற பொருளை எதுக்கு எப்படி தேட முடியும்? அதனால தான் விரும்ப சொல்லுது. அவங்க 2 பேருக்கும் சைவ சித்தாந்தம் ஒரு பாடம் கற்பிக்கிற. எங்கும் இருக்கிற பொருளை எதுக்கு தேடுறீங்க? இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறீங்களா? இல்லாதவங்க இப்போ நாங்கள் வந்த உடனே இல்லாதவங்களுக்குலாம் ஃபோன் வந்தது, வகுப்பில் இல்லாதவங்களுக்குலாம் ஃபோன் வந்தது. தேடணும். நீங்கள் இல்லாதனால நீ இருந்தால் எதுக்கு தேடுறோம்? அங்கே சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, எங்கும் இருக்கு பொருளை தேட வேண்டியதில்லை, விரும்பினா போதும். அதனால தான் அப்பர் கவனமாக சொன்னார், தேடி கண்டு கொண்டேங்கிறது விருப்பத்தினால வந்தது. அதனால தான் அவங்க இருவரும் இடத்துல இருந்த குறை, அவர்கள் தேடினார்களே தவிர விரும்பி தேடவில்லை. விரும்பி தேடவில்லைங்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர்களிடத்தில் இருந்த பக்குவ குறை, நோக்கம். பக்குவ குறை, இன்னொன்று நோக்கம். இறைவன் தேடுதலுக்கு அகப்படாதவன்கிறத தான் வல்லவன் அரு, ஊடுருவி நிற்கக்கூடிய வல்லவன். இதில் ஒரு அரிய செய்தி இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மந்திரத்தை உரையில் கீழ் மேல் நடுன்னு எழுதுனீங்களா? அதைத்தான் நம்ம திருவருட்பயனில் எனது மலைகெடுத்தோர் மண்கெடுத்தோர் வான்கெடுத்தோர் ஞானம் தனைகெடுத்தோர் தற்கேடங்கிறது அதுதான். இறைவன் மலையில் இருக்கிறார், அதான் நடு. இறைவன் வானில் இருக்கிறார், அது எல்லை. இறைவன் கீழே இருக்கிறார், அது நிலம். ஆமாம், சொன்னேன். நான் உங்களுக்கு நடத்தப்போ சொல்லியிருக்கிறேன். தரையை அறியாது தாமே தெரிவார், புறையை உணரா புவி, மலைகெடுத்தோர் மண்கெடுத்தோர் ஞானம் தனைகெடுத்தோர் தற்கடர் தான் என்று திருவருட்பயனில் படிச்சிங்கல்ல, அந்த விதி தான் இங்கே வருது. அது என்ன சொல்ல வருதுன்னா, அங்கே நாம் படித்த இடத்துல பொருள் வேற, இறைவன் மாயையில் கலந்துருக்கிறார். இங்கே பொருள் வேற, மாயையில் கலந்து எதையும் கடந்திருக்கிறாரு, மாயையும் கடந்திருக்கிறார், மாயையும் கடந்திருக்கிறார். இறைவன் மாயையில் இருக்கிறதையே இவங்க 2 பேரால் பார்க்க முடியல, கடத்தத்தையே பார்க்க முடியல. பிறகு எதை பார்க்க போகிறாங்க? சொரூபத்தை பார்க்க போகிறாங்க. இதுதான் கேள்வி. நான் இந்த உலகில் வாழ விரும்பவில்லை, அதுக்கு மேலிருந்து கொடுக்கணும். ஏனென்றால் எனக்கு பற்று இல்லை, ஏனென்றால் எனக்கு பற்று இல்லை. நமக்கு தேவையான ஒன்று இருந்தால் தானே நம்ம ஒரு இடத்துல இருப்போம். நமக்கு தேவையான, நம்ம தேவை முடிஞ்சுன்னா விரும்ப மாட்டோம்ல. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் நான் 13ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா? 13ஆம் வகுப்பு படிப்பேன்னு சொல்லுவானா? எத்தனை வகுப்போட முடிஞ்சுது? நான் மாஸ்டர் டிகிரி ஒரு 7-8 வருஷம் படிச்சுட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் 13ஆம் வகுப்பு படிக்கிறேன், 13ஆம் நூற்பாலாம் சொல்கிறாங்க நிறைய பேர். நம்ம ஊரில் நிறைய பேர் வந்திருக்காங்க 13ஆம் நூற்பா, 13ஆம் திருமுறை. அதனால் நேற்று நம்ம தம்பி ஒருத்தர் நிறைய சந்தேகம் கேட்டார். சந்தேகம் கேட்கும்போதே அவனே பேசுகிறான், அந்த தம்பியே பேசுகிறான். நான் சொன்னேன் 13ஆம் நூற்பா சொல்லிடாத அப்படின்னு. நான் பேச அவன் நூற்பாவுக்கு போயிட்டான், 10ஆம் நூற்பா சொல்கிறான், 13ஆம் நூற்பா சொல்லிடாத அப்படின்னு. அதனால் வாழ மாட்டேன்னு சொன்னார். அதனால் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அங்கு தேவையில்லை.
அந்த அந்த விஷயம் உங்களுக்கு புரியுது. அந்த வாழ மாட்டேனுங்கிறது நமக்கு புரியுது. நம்மளே ஒரு ஊருக்கு போகிறோம், 10 நாளில் வந்துடுவோம்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்? 10 நாளைக்கு மேலே அங்கே வேலை இல்லை, அதனால் வந்துடுவோம். அதே மாதிரி தான் இதை புரிஞ்சுக்கணும். மாணிக்கவாசகர் எனக்கு இங்கே வேலை இல்லைங்கிறார். ஏன்னா தேவையும் இல்லை, பற்றும் இல்லை, இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு தேவையான பொருள் யார் தான்? அதனால் என்னை அழைத்துக்கொள்ளும் கூப்பிட்றேன். இதே பாட்டை நம்ம பாடணும்னா, இப்போ மாணிக்கவாசகர் வருகன்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து கூட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது மாணிக்கவாசகருக்கு. நேற்று தான் சொன்னேன் ஈரோட்டில். நமக்கு என்ன சொல்லுவார்னா, நீ தேவாரம் பாடுனதாக நோட் பண்ணிக்கிடுறான், அவ்வளோதான். புரியுதா? வாழாப்பத்தில் 4வது பாட்டை பாடுனா அவ்வளோதான். அதற்கான பலனெல்லாம் என்ன செய்ய முடியாது, தர முடியாது. அதுக்கு நிறைய நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். வல்லைவாழ் அரக்கர் புறமரித்தானே மற்ற நான் பற்றிலேன் கண்டாய், தில்லைவாழ் கூத்தா சிவபுரத்தாசே திருப்பெருந்துறையுரை சிவனே, எல்லை மூலகும் உருவியந்திருவர் காணும் நாள் ஆதியீர் என்மை வல்லையாய் வளர்ந்தாய். 2 பேரும் வல்லமை. பார்த்தீங்களா? ஒரு அழகு பாருங்க. அசுரர்களும் வல்லவர்கள், இவரும் வல்லவர். ராவணனும் வல்லவன், ராமனும் வல்லவன். அப்படி சொல்லித்தான் ராமன் ஜெயித்தான்னு சொல்லணும். அதனால தான் கடைசியில் என்ன வச்சார்? வல்லையாய். நீ அசுரரை வல்லவன், நீ திருமாலை விட வல்லவன், அயனை விட வல்லவன் அப்படின்னு சொல்ல வர்றார். புரியுதா? வல்லையாய் வளர்ந்தாய். என்ன அழகான வார்த்தை, வளர்ந்தாய். அதாவது ஆணவமலத்துக்கும் இறைவனுக்கு என்ன வேறுபாடுனா, இறைவன் ஓங்கு ஒளி, ஆணவமலம் ஒடுங்கு இருள் அப்படிம்பார் வையாபுரி ஐயா. ஆணவமலத்துக்கும் இறைவனுக்கு வேறு. ஓங்கொழியாய் அருள் ஞான மூர்த்தியாகி சிவப்பிரகாசம். ஓங்கொழியாய் அருள் ஞான மூர்த்தியாகி சிவப்பிரகாசம். இறைவன் ஓங்கொழி, ஆணவமலம் ஒடுங்கு இருள். அதைத்தான் இவர் வளர்ந்தாயினார். திருவாசகத்தை சித்தாந்தத்தில் பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு சித்தாந்தம் ரொம்ப ஈஸியாக வரும். வாழ்கிறேன் கண்டாய், நான் இங்கே வாழ விரும்பவில்லை, என்னை வருகை என்று அருள் புரியாயே, அருள் புரியாயே அப்படின்னு சொல்கிறார். தொடர்ந்து வருகின்ற வகுப்புகளில் படிப்போம், நிறைவு செய்வோம். பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறுதி கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய. தேவார திருவிழா வந்தவர்